விருதுநகரில் இருக்கிற ஐயா நாடார் ஜானகி அம்மாள் கல்லூரியில் படித்த சிவகாசியை சேர்ந்த சோலைராணி பிசிஏ செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட். அவங்களுடைய காலேஜில் முடிச்சிட்ட பிறகு வெளியில் அவங்களுடைய பாய் ஃப்ரெண்டோட ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. அந்த ஃபோட்டோ அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் அப்லோட் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபோட்டோவை ஒரு நாய் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு அந்த காலேஜில் படிக்கிற பியூனுக்கு சென்ட் பண்ணியிருக்காங்க வாட்ஸ்அப் மூலமாக. அந்த பியூனு அந்த ஃபோட்டோவை அந்த காலேஜுடைய பிரின்சிபால் சேர்மன் கிட்ட போயிட்டு காமிச்சிருக்காரு. அந்த சேர்மன் அந்த பொண்ணுடைய அம்மா இவங்க 2 பேருமே அந்த ஹோல் ஃபேமிலியுமே ரொம்ப கேவலமாக ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காரு. இந்த மன உளைச்சலில் சோலைராணி சூசைட் பண்ணி இறந்துட்டாங்க. அவங்களுடைய வாட்ஸ்அப் மெசேஜில் ஒரு நபரை விட்டுறாதீங்கன்னு சொல்கிறாங்க. அந்த நபர் யாருன்னா அந்த காலேஜ் உடைய பியூன். அந்த பொண்ணு யாருக்கிட்ட பேசினா பழகுனா உங்களுக்கு என்ன? அந்த பொண்ணு பிசிஏ செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்டு, க்ரோன் அப், ஓகேவா? அவளுக்கு தெரியும் அவள் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்றது. அது அவளுக்கு தெரியும். அவளுக்கான பவுண்ட்ரிஸ் அந்த பொண்ணு தான் செட் பண்ணணும், ஓகேவா? நீ யார் முடிவு பண்ணுறதுக்கு பேசக்கூடாது பழகக்கூடாது அப்படின்ட்டு? உன்னோட காலேஜில் நீ ஆணும் பெண்ணும் பேசக்கூடாது சொல்கிறதே ஒரு தற்கூரித்தனம். இதில் வெளியில் வேறு பேசக்கூடாது. எஜுகேஷனுடைய முக்கியமான நோக்கமே ஒரு ஆணும் பெண்ணும் அவங்களுடைய ஐடியாஸ்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணும். ஒரு 2 பேருடைய ஐடியாஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது அது இன்னும் பிரைட்டான ஒரு தாட் வரும். அவங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில் இம்ப்ரூவ் ஆகும். ஃப்யூச்சரில் வெளியில் ஒர்க் பண்ணும்போது அதில் ஒரு கிளாரிட்டி கொடுக்கும் நம்ம லைஃபுக்கு. ஆண்கள் பெண்கள் மேலே நிறைய ஸ்டீரியோடைப் இருக்கும், பெண்கள் ஆண்கள் மேலே நிறைய ஸ்டீரியோடைப் இருக்கும். அது எல்லாமே பார்த்தீங்கன்னா கோஎஜுகேஷன் ஆணும் பெண்ணும் பழக்கம் மூலமாக கம்மியாகும். எனக்கு ஒரு விஷயம் புரியல. முக்கியமாக நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நீ இவங்ககிட்ட பேசக்கூடாது, இவன் மூஞ்ச பார்த்தாலே தெரியல இவன் இப்படிப்பட்ட ஆள், இதெல்லாம் எப்படி நீங்கள் முடிவு பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியல. நான் இந்த காலேஜுக்கு மட்டும் பார்த்து பேசலை. நான் இன்னும் பொதுவாகவே நான் சொல்கிறேன், எப்படி நீங்கள் முடிவு பண்ணுறீங்கன்னு தெரில. இவங்ககிட்ட பேசக்கூடாது. இதில் இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா, நிறைய சினிமா நடிகர்கள் அதுக்கப்புறம் இந்த மீடியா பீப்புளெலாம் பார்த்திங்கன்னா இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஏதோ முற்போக்கு உள்ள நபர்கள் நான் நினச்சிட்டு இருப்பேன். ஆனால் கடைசியில் பார்த்திங்கன்னா இவங்களே பார்த்திங்கன்னா ரொம்ப தற்குறித்தனமாக தான் இன்டர்வியூவில் சொல்லுவாங்க. ஆணும் பெண்ணும் பேசக்கூடாது, லவ் மேரேஜ் பண்ணக்கூடாது, பேரண்ட்ஸுடைய அப்ரூவல் மூலமாக தான் இந்த மேரேஜ் நடக்கணும். அந்த மாதிரி நிறைய கேவலமான கருத்தெல்லாம் பார்த்திங்கன்னா மீடியாவில் இருக்கிறவங்க, ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களே இந்த மாதிரி தான் பேசுகிறாங்க. ஃபைனலாக சொல்கிறேன், அது சூசைட் கிடையாது, அது மர்டரு. அண்ட் அவங்களுக்கு மன உளைச்சல், அவங்களுக்கு டிப்ரெஷன், அவங்கள பார்த்திங்கன்னா ஒரு கில்ட் ட்ராப்லாம் செட் பண்ணி அவங்கள ஹியூமிலேட் பண்ணி அவங்கள பார்த்திங்கன்னா சைக்காலஜிக்கலாக இது பார்த்திங்கன்னா இது ஒரு மர்டர் தான், இது சூசைட் கிடையாது. பை பை.